திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 930. அதிகாரம் கல்லுண்ணாண்மை. அமெரிக்க நாட்டிலே நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சி. ஒரு குடும்பத்தில் உள்ள சகோதரர்களில் ஒருவர் உயர்ந்த நிலையிலும் மற்றொருவர் மிகவும் தாழ்ந்த நிலையிலும் இருப்பதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி நடைபெற்றது. பல வீடுகளுக்கு சென்று ஆராய்ச்சி மேற்கொண்டனர். ஒரு குடும்பத்தில் இருந்த இரு சகோதரர்களில் ஒருவர் மாபெரும் தொழிற்சாலைக்கு முதலாளியாக இருந்தார். மற்றொருவர் நோய்வாய்ப்பட்டு அவரது குடும்பமே நடுத்தெருவில் நிற்கும் நிலைக்கு வந்திருந்தார். இருவரிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் ஒரு கேள்வி, உங்களுடைய இன்றைய நிலைக்கு காரணம் என்ன? முதலாம் அவர் தனது வெற்றிக்கு காரணம் தனது தந்தை என்று சொன்னார். இரண்டாம் நபரும் தான் இத்தகைய கீழான நிலையில் இருப்பதற்கு காரணம் தனது தந்தை என்றார். அப்படி என்றால் ஒருவரின் உயர்விற்கும் மற்றொருவரின் தாழ்விற்கும் எவ்வாறு ஒரே தந்தை இருக்க முடியும் என்ற கேள்விக்கு இரண்டாம் அவர் தனது தந்தை மது அருந்துவார் என்றும் அதனை கண்டதும் மது அருந்தி தானும் பழகியதாகவும் இன்று தனது தந்தையைப் போலவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு உறுப்புகள் எல்லாம் செயலிழக்கப்பட்டு வாழ்க்கையின் இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மற்றொரு மகனான தொழிலதிபரோ தனது தந்தை குடித்துவிட்டு வந்ததால் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் வசதியாக இருந்த அவர்கள் அவரது செயல்பாட்டால் வறுமைக்கு தள்ளப்பட்டதாகவும் அதனால் நல்ல வாழ்க்கையை நாசமாக்குகின்ற குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என உறுதி கொண்டதாகவும் இதன் மூலமே இன்று உயர்ந்து இருப்பதாகவும் கூறினார். மதுவினை உண்டு உருள்கின்றவனை பார்த்த பின்பும் ஒருவன் மது அருந்தினால் நாமும் இப்படித்தானே பிறரால் இகழப்படுவோம் என்பதை உணர்ந்து மது அருந்தக்கூடாது என்பதனை கல்லுண்ணா பொழுதில் கலித்தானை காணுங்கால் உள்ளான்கள் உண்டதன் சோர்வு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். மது உண்டு வாழ்ந்தால் தாழ்வு, மதிகொண்டு வாழ்ந்தால் உயர்வு.